ஹாய், வெல்கம் டு ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன். நாம் இப்போ பார்க்குற கிச்சன் சிதம்பரத்தில் நாம் பண்ண ஒரு கிச்சனை நம்ம பார்க்க போகிறோம். சிதம்பரத்தில் நம்ம நிறையா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் வந்து சிதம்பரத்தில் செல்லம் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரதருக்கு நாங்கள் பண்ண ஒரு கிச்சன் தான் இந்த கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 11க்கு 16. இந்த சைடு ஒரு வாசலும் அப்படியே வெளியில் போகிற வாசல் அந்த சைடும் இருக்கும். ஸோ இது ஒரு பேரல் டைப் கிச்சன் நாட்டு இந்த கிச்சன் வருது. இந்த பேரல் டைப் கிச்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒரு கிச்சனுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸ் அப்ளையன்சஸ் எல்லாமே நாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஒரு கிச்சன் ரொம்ப லாங் டேர்மாக உங்களுக்கு உழைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மாடுலராக பிளான் பண்ணுங்கள். கிச்சன் செய்கிற எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட, நல்லா எக்ஸ்பர்ட்டாக செய்கிறவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த கிச்சனை எப்படி பண்ணணும், மேலே போடக்கூடிய அதாவது கிச்சனுடைய கவுண்டர் டாப் வந்து என்ன மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிச்சனை எடுத்துக்கிட்டோன்னா இந்த கவுண்டர் டாப் போடுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த கிச்சனில் வரக்கூடிய ஷட்டர் கலர், அதாவது டோர் கலர் வந்து கிராஃபிக் மெட்டாலிக் அப்படிங்கிற ஒரு டோர் கலர் நாம் இதில் பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப கிளாஸியாக இருக்கும். இது வந்து ஒரு இம்போர்ட்டட் ஷட்டர். இந்த அகர்லிக்கில் இது வருது. இதில் அகர்லிக்கில் மேட்டும் வருது, கிளாஸியும் வருது. இப்போ தான் நாங்கள் இந்த கிச்சனில் உள்ள மெயினான கீ பாயிண்ட்டை சொல்கிறேன். எப்போவுமே ஒரு கிச்சன் பண்ணும்போது மாடுலர் கிச்சனில் மெயினான பிரச்சனையே லீக்கேஜ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கும். இந்த லீக்கேஜ் இஷ்யூ நமக்கு வராமல் இருக்கணும்னா ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சனில் பண்ணுற எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களுடைய ஆளே இந்த கவுண்டர் டாப்பை போடுறதுக்கு நாங்களே எக்ஸ்பர்ட்டான ஆளை வச்சுருக்கோம். நாங்களே வந்து இந்த கவுண்டர் டாப்பை நாங்கள் போட்டு கொடுக்குறோம். ஸோ முழுக்க இந்த கவுண்டர் டாப்பை நாங்களே லே பண்ணி கொடுக்கறதுனால அவ்வளோ ஈஸியாக லீக்கேஜ் வராது. அப்படியே லீக்கேஜ் வந்தாலும் அதுக்கு நாங்களே பொறுப்பெடுத்துக்கிறோம். ஸோ நாங்கள் அதை கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ ஏன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை லே பண்ணுற விதத்தில் தான் லீக்கேஜ் இல்லாத மாதிரி பல வருஷங்கள், அதாவது ஒரு 15-20 இயர்ஸ் வந்து லீக்கேஜே இல்லாமல் இது உழைக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் இந்த கிச்சனில் பார்க்க போகிறது வந்து இந்த கிச்சனில் பேக் ஃப்ளாஷ் டைல்ஸ் வந்து இப்போ நாம் வந்து ஒரு போஷில் உள்ள ஒரு 5 பர்னர் ஹாப் பார்க்குறோம். இது வந்து ஒரு பிராஸ் பர்னர் ஹாபு. இதில் வந்து நமக்கு ஒரு 5 பர்னர் வருது, ஒரு பெரிய பர்னரும், அப்புறம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பர்னரும், ஒரு 2 குட்டி பர்னரும் நமக்கு வருது. ஸோ ஒரே நேரத்தில் 3 இல்லை 4 வச்சு கூட நம்ம குக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கெஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு ஓவல் டைப்பில் வரக்கூடிய ஒரு சிம்னியை பார்க்குறோம். இந்த சிம்னி வந்து இது என்னென்னா ஆட்டோவாக க்ளீன் பண்ணுற சிம்னி. இந்த சிம்னியில் உள்ள ஒவ்வொரு ஆயில் பிசுக்கையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி சிம்னி வைக்கும்போது கிச்சனுக்கு மேலே வந்து ஆயில் பிசுக்கெல்லாம் ரொம்ப படியாது, ரொம்ப குறைவான லெவல்லே படியும். அப்படி படியும்போது நாம் வந்து ஈஸியாக வைப் பண்ணிக்கலாம். வைப் பண்ணும்போது புதுசாட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த கிச்சன். ஈஸியாக நம்ம வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த ஹாபுக்கு கீழே வரக்கூடிய ஒரு 4 ட்ராவர் பார்க்குறோம். ட்ராவரை நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹைட்ராலிக் ட்ராவராக தான் நாம் கொடுக்குறது. இந்த ஹைட்ராலிக் ட்ராவர் வந்து அப் டு 70 kg வரைக்கும், அதாவது 35, 40, 50 அந்த மாதிரி நமக்கு தேவைக்கு தக்கன நாம் வந்து வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணி நாம் வந்து அதுக்கு தக்கன உள்ள ட்ராவர்ஸை நாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தான சாஃப்ட் க்ளோஸாட்டு இது வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்குற இது வந்து இந்த ட்ராவருடைய பக்கத்தில் வரக்கூடிய ஒரு கார்னர் யூனிட்டை நம்ம பார்க்குறோம். இந்த கார்னர் யூனிட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளே உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து நாம் கார்னர் யூனிட்டு கொடுத்துருக்கோம். இந்த கார்னர் யூனிட்டுக்கு பக்கத்துலேயே ஆயில் புல் அவுட்டு கொடுத்துருக்கோம். குக்கிங்க்கு தேவையான ஆயில் எல்லாமே நாம் வந்து அதில் வச்சுக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு சிங்கு வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கு பதிக்கிற விதத்தில் எங்களோட எக்ஸ்பர்ட் ஆள் வந்து உங்களுக்கு பதிச்சு கொடுப்பாங்க. சிங்குக்கு மேலே வரக்கூடிய டேப்பும் புல் அவுட் டேப்பு
நெக்ஸ்ட்டு சிங்குக்கு வெரி நியராட்டு நாம் வந்து டிஷ்வாஷர் வந்து பொசிஷன் பண்ணியிருப்போம். எதனால் சிங்குக்கு நியராக நம்ம டிஷ்வாஷர் பொசிஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக டிஷ்வாஷரை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த டிஷ்வாஷரில் வந்து 90 டிகிரி சென்டிகிரேட்டரில் ஹீட் வாட்டர் வந்து ரொம்பவே நல்லா ஹைஜீனிக்காக வாஷ் பண்ணி தர்றதுக்கு டிஷ்வாஷர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் அந்த டிஷ்வாஷருக்கு ரைட் சைடு உள்ள யூனிட்டை பார்க்குறோம். இந்த யூனிட் வந்து உங்களுக்கு ஒரு 4 டேண்டம் கொடுத்துருக்குறோம். எவ்வளவுத்துக்கு எவ்வளோ நிறைய ட்ராவர்ஸ் மாதிரி நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோரேஜும் நிறைய வச்சுக்கலாம். இந்த 4 ட்ராவர்ஸுமே வந்து சாஃப்ட் க்ளோஸான ட்ராவர்ஸ் தான். நாம் இப்படி ட்ராவர் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் என்ன ஒரு சைடு, அதாவது நான் பேரல் கிச்சன்னு சொல்லியிருந்தேன். அந்த பேரல் கிச்சனை எப்படி செட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஓடிஜும் அதுக்கு மேலே ஒரு ஓவனும் கொடுத்துருக்குறோம். அதாவது மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஒவ்வொரு வீட்டுடைய கிச்சன் ரூமும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். அதை எப்படி நாம் செட் பண்ணணுங்கிறத டிசைனை நாங்கள் பண்ணி உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்போம். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் கார்னர் ஃப்ரிட்ஜு நம்ம இந்த இடத்துல வைக்கிறதுனால இதுலேயும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் கார்னர் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரெயிட் கார்னருக்கு ரைட் சைடும் ட்ராவர் நாம் கொடுத்துருக்கோம். இங்கேயும் ஒரு 4 ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி இந்த கிச்சனில் வந்து நிறைய ட்ராவர்ஸே நமக்கு வந்து நிறைய கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் அந்த ட்ராவர்ஸ்க்கு மேலே வால் யூனிட் கொடுத்து பார்க்குறீங்க. இதுலேயும் வுட்டன் ஷெல்ஃப், அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபு போட்டு நெக்ஸ்ட்டு நாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், டால் யூனிட் மாதிரி டயாஸ் மாடலில் கொடுத்துருக்கோம். இந்த ஷெல்ஃப் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து நாம் வந்து வால் யூனிட் இப்போ பார்க்குறோம். வால் யூனிட்டில் வந்து நம்ம அப்லிஃப்ட் மாடலில் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி வந்து ஹாபுக்கு பக்கத்தில் வரக்கூடியதை வந்து நாம் வந்து அப்லிஃப்டாக கொடுத்தா நமக்கு சமையலுக்கு வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எல் கார்னரும் நாம் வந்து ஹாபுக்கு ரைட் சைடு எல் கார்னர் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் யூனிட்டு கொடுத்துருக்கோம். நம்ம அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டில் எல்லாமே வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபும் கொடுத்து எந்த பொருளும் வெளியில் இல்லாத மாதிரி உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிச்சன் வந்து நாம் வந்து நிறைய அப்லிஃப்டும் நிறைய அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபும் கொடுக்கும்போது நமக்கு தேவையான மாதிரி நாம் வந்து இந்த கிச்சனை 100% கஸ்டமைஸ் பண்ணுறது தான் மாடுலர் கிச்சன். இப்படி ஒரு கிச்சன் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே பண்ணணுன்னாலும் ஒவ்வொருத்தருடைய வீடும் ஒவ்வொருத்தருடைய ரூம் சைஸும் வித்தியாசமான அளவாக இருக்கும். அந்த ரூம் சைஸுக்கு தக்கன நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து 2D 3D டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி தேவை, உங்கள் பட்ஜெட் என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு பண்ணித்தர்றதுக்கு அதுக்கு நாங்கள் 12 years and 10 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட கிச்சனுடைய லே அவுட் அனுப்புங்க, இல்லைனா மெஷர்மெண்ட் அனுப்புங்க. உங்களுக்கு 2D 3D அதே மாதிரி எந்த மாதிரி கவுண்டர் டாப்பு போட்டால் இந்த கிச்சன் உழைக்கும் அப்படிங்கிற எல்லா டிப்ஸும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி தந்து உங்களோட ட்ரீம் கிச்சனை கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கும். இதே வீட்டில் நாம் வந்து இப்போ ஒரு டிவி யூனிட் பார்க்குறோம். இந்த டிவி யூனிட் வந்து கஸ்டமைஸ் டிவி யூனிட் தான். பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகக்கூடிய ஸ்டேர்கேஸ் இருக்குது. அந்த ஸ்டேர்கேஸ்க்கு பக்கத்துலேயே டிவி யூனிட்டை கஸ்டமைஸ் பண்ணி நாம் பண்ணியிருக்கோம். இந்த வீடு ஃபுல்லாகவே பிளாக், கிரே அண்டு ஒயிட் தீமில் வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. கீழே வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டு, நம்ம ரிமோட்டு, ஹோம் தியேட்டருக்குள்ள யூனிட்டு எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டு சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து இதே வீட்டில் வந்து நம்ம வார்ட்ரோப்பு பண்ணியிருக்கிறோம். அந்த வார்ட்ரோப்பு நீங்கள் பார்க்க, வார்ட்ரோப்பும் 100% கஸ்டமைஸ் வார்ட்ரோப்பு தான். கிச்சனுக்கு நம்ம பண்ண அதே டோர் தான் நம்ம வந்து வார்ட்ரோப்புக்கும் பண்ணியிருக்கோம். இது இம்போர்ட்டட் டோர்ஸு. வார்ட்ரோப்போட சேர்ந்து நாம் ஒரு மிரரும் கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் நாம் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபுக்கு எப்படி தேவையோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லேடிஸ் வார்ட்ரோப், ஜென்ஸ் வார்ட்ரோப், கிட்ஸ் வார்ட்ரோப் அப்படின்னுக்கிட்டு நமக்கு எந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தேவையோ அந்த மாதிரி நாம் வந்து வார்ட்ரோப்பை
கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நாம் 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். வார்ட்ரோபுக்கு உள்ள லாக்கர் வைக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஹைட்ராலிக் ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நாம் வந்து திரும்பவும் ஒரு வார்ட்ரோப் பார்க்குறோம். இந்த வார்ட்ரோப் வந்து ஒரே ரூமில் 2 சைடு வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த வார்ட்ரோப்பில் வந்து எல்லா விதமான வார்ட்ரோப்புக்கு மேலே வந்து லாஃப்ட்டும் கொடுத்துருக்கோம். இந்த வார்ட்ரோப்பில் நீங்கள் பார்த்திங்கன்னா 2 வார்ட்ரோப்பும் ஒரு ட்ராவரும் கொடுத்துருக்கு. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே நமக்கு தேவையான ஸ்டோரேஜ் உள்ள வைக்கிற மாதிரியும் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். மேலேயும் லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வார்ட்ரோப் உங்களுக்கு எங்கே பண்ணனாலும் நாங்கள் கிச்சன், வார்ட்ரோப், டிவி யூனிட்டு, ஃபுல்லி டோட்டல் இன்டீரியரு குவாலிட்டியாக நாங்கள் பண்ணி தரக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.